Check whether 301 is a term of the list of numbers 5, 11, 17, 23, etc. 301 நம்பர் இந்த சீரீஸில் ஏதாவது ஒரு டேர்மா அப்படின்னு செக் பண்ணணும். இப்படி ஒரு டேர்ம் இருக்கா இந்த சீரீஸில் அப்படின்னு பார்க்கணும். இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எழுதிடலாம். a ஈக்குவல் டு 5, டிஃப்ரென்ஸ் d ஈக்குவல் டு 11 மைனஸ் 5 ஈக்குவல் டு 6. a இருக்குது, d இருக்குது. ஓகே, இப்போ 301ன்றது ஒரு வேல்யூ. அப்போ அது சம்திங் nth டேர்மோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ nth டேர்ம் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? an ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ d. இப்போ இந்த an தான் இந்த nth டேர்ம் 301. nth டேர்மோட வேல்யூ 301 அப்படி எடுத்துக்கணும். ப்ளஸ் இந்த n நமக்கு தெரியாது. ஸோ சச் டேர்ம் எக்ஸிஸ்டிங்கானு பார்க்க போகிறோம். n-க்கு ஒரு டெசிமல் வேல்யூவோ நெகட்டிவ் வேல்யூவோ வந்துச்சுன்னா அது தப்பு. அப்படி வரக்கூடாது. ஃப்ராக்ஷனோ டெசிமலோ எதுவும் வரக்கூடாது. n மைனஸ் 1 இன்டூ d இஸ் 6. ஸோ இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 301 மைனஸ் 5 ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்டூ 6. அப்போ இது என்ன ஆகும்? 296ன்னு கிடைக்குது. 296 ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்டூ 6. 296 இந்த 6 இந்த சைடு கொண்டுட்டு வரலாம். இது என்னது? 6n மைனஸ் 6 இல்லையா? ஸோ இந்த 6 இங்கே கொண்டு வரலாம். ப்ளஸ் 6ன்னு ஆகிடும். இப்போ இந்த நம்பர் 302 டிவைடட் பை இந்த 6 ஈக்குவல் டு n. கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ 6ஆல் டிவைட் ஆகலை. செகண்ட் டேபிளால் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 15 1 டிவைடட் பை 3. 3ஆலையும் கேன்சல் அவுட் ஆகலை. 5 3s are 15. 0 3 3s are 9. அப்போ 50.3ன்னு வருது. n ஈக்குவல் டு 50.3ன்னு வருது. ஸோ நமக்கு என்ன டெசிமல் வேல்யூ கிடைச்சிருக்கு. எப்பயாவது ஒரு டேர்மோட இத்தனாவது டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே டெசிமல் நம்பர் வருமா? 5th டேர்ம் 6th டேர்ம்னு சொல்லுவோம். 50.33th டேர்ம் அப்படின்னு போடுவோமா? இல்லை. ஸோ there is no such term has value 301. So it is not possible because n is decimal. n is in decimal.